இந்த நிகழ்ச்சியினால் எங்களுக்கு என்னங்க லாபம் அப்படின்னாக்கா, நான் இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. குழந்தைகள்லாம் கும்மாளம் போட்டு வீட்டில் சத்தம் போடுறாங்க நீங்கள் மத்தியானம் தூங்குற போதுன்னா, குழந்தைகள் உன்னுடைய பேரன் பேத்திகள் அடுத்த வீட்டு குழந்தை சந்தோஷமாக இருக்கட்டுமே, நாமளும் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு நீங்கள் மாற்றி யோசிக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. ஏன்னு கேட்டால், இந்த முத்திரை குத்தி நாங்கள் ஓல்டுன்னுட்டு உங்ககிட்ட விஷயமே வராது, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஐயோ அதுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நம்ம எதை சொன்னாலும் லொல்லுங்கப்பா அப்படின்னு உங்களை ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்காமல் இருக்கணும்னா ஹோட்டலுக்கு போங்க. பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்பொழுது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் அடுத்த முறை அழைச்சிட்டு போவாங்க, இல்லாட்டா வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. மழை பெய்யும் போது நீங்கள் கொடையை பற்றி நினச்சிங்கன்னா பக்கோடா கிடைக்காது, சுட சுட பஜ்ஜி காஃபி கிடைக்காது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சுகத்தை நம்ம இழக்கிறோம் பார்த்தீங்களா? எவனோ டை போட்டுக்கிட்டா அதை பற்றி கமெண்ட் அடிக்காதுங்க. ஏன்னா உங்கள் மனைவியே போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க. ஆக மற்றவங்கள இப்படி ஒரு விரலை காட்டினீங்கன்னா இந்த 3 விரலும் உங்களை காட்டுது. நான் அதை எப்போதும் சொல்லுவேன். நீ தான் அப்படின்னு பாருங்களேன், இந்த 3 விரலும் என்னையே காட்டுது. அப்போ நான் உங்களை எப்படி சொல்ல முடியும்?